டான்ஸ் எங்கே போகிறோம் தெரியுமா? டிஜே நைட் வாகைக்குளம் ஃபன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே இறங்கி போயிட்டு இருக்கோம். பெருசாக ஒன்றும் இல்லையே சார். ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். அங்கே ஒன்றும் பெருசாக இந்த மாதிரி தெரியல. கிடையவே கிடையாதுங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க எப்ப பாரு பண்பாட்டை நாங்க ஃபாலோ பண்றோம். அந்த அம்மா உடம்பு முடியாது. வெல்கம் டு தாமிரபரணி திருவிழா. இதை நீங்க என்ன நினைக்கீங்க? ஆண்களுக்கு பிரமாதமா பேசுறாரு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். ஒரு மந்திரம் கூட எங்க பெண்கள் எல்லாமே உள்ள போய் பாப்போம். கல்யாணத்தப்போ ஒரு பாட்டு போடுவாங்க. கிராமத்துல தான் பேசுறாங்க, மதுரை முத்தனம் தான் பேசுறாங்க. போய் பாப்போம். நான் சின்ன பிள்ளை இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம், எனக்கு ஒரு சின்ன பிள்ளை இப்போ வரைக்கும் அந்த ஒரே பாட்டு தான். மணமகளே மணமகளே வா வா. இவன் பின்னாடி வரானே ஆம்பளை, அவனுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. மாலை போட்டு பாட்டு அவனுக்கு ஒரு பாட்டு எல்லாம் ஒரு பாட்டு போடுவாங்க. மணமகளே மணமகளோட போனவங்க. ஆமா, மடப்பையலே மடப்பையலே வா. பிபி vlogs. பிபி vlogs. வீட்டுக்கிட்ட வந்தவங்க என்ன சொல்றாங்க? பொண்ணுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. அம்மா எடுத்து வச்சுவாங்க. இவன் பருக்கு பருக்கு முழிக்கிறான். ஏன் அவனுக்கு எல்லாம் கால் இல்லையா? பிபி என்னங்க? பிபி vlogs. நீ எந்த காலம் எடுத்து வச்சு வாடா இருக்கு பட. ஏன் இப்படி ஓர வங்க? சரி ஓகேங்க பாப்போம். எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு தான். பாத்தீங்களா? விசேஷம் வச்சா கூட பெண்கள் தான் முதல்ல வைக்கிறேன். அவங்களுக்கு தான் வளகாப்பு. ஆம்பளைக்கு ஒரு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு. இந்த அண்ணெல்லாம் பாதுகாப்பே இல்லாம கிடக்கிறப்பான். எங்கிட்ட போறாரு, எங்கிட்ட வராரு, ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி அவ்வளவுதான். பாருங்க, வாட்டர் பாட்டில் மேடத்துக்கு எடுத்துட்டு வந்து நடக்கிறோமா? அவங்க என்ன தெரியும் உட்காந்து பாட்டி பண்றான். தண்ணி கொண்டு வா ஓடுறாரு பாவம். தவக்க தவக்க எங்க ஆண்கள் நிலமுறை பாத்தீங்களா? எத்தனை குழந்தைகள் பாருங்க. இல்ல அதெல்லாம் பணச்செல்வம் யாரும் சொல்ல, குழந்தை செல்வம் சொல்ல. ஐயோ, நானும் தூத்துக்குடிய பக்கம் நிறைய பட்டிமன்றம் 20 வருஷமா வர்றேன். ஆனா இவ்வளவு குழந்தைகளை இன்னைக்கு தான்ப்பா எல்லார் மடியிலும் ஒரு குழந்தை. என்ன காரணம்? கொரோனா 2 வருஷம் லீவ் விட்டதான் காரணம். உங்களை என்ன சொன்னோம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னோம். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சேர தூக்கி தெரியாம எதுக்கு? நீங்க கட்டில தூக்கி தெரிஞ்சதுனால உரம் பிரச்சனைகளை உண்டு கொண்டிருக்கீங்க. நல்ல வேலைக்கு கொரோனா 2 வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. 5-6 வருஷம் இருந்தா மேடையில் தவிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா நடுவர் அப்படின்னு போங்கடா போங்கடா போங்கடா. ஹலோ, பெரிய அக்க போறாங்க. இப்படிதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் பிரதீப் பேசுறேன் சொல்லி அவன் வீடியோ எடுத்துட்டு. அதுவும் கொரோனாவையும் பாராட்டணும் சார். எப்பயுமே நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு வார்த்தை, எல்லாத்தையுமே ரசிங்க. ஆமா, நல்லது கெட்ட இருந்தா கூட ரசிக்க சொல்லுங்க. போட்டு விடு. கொரோனா வந்துருச்சே 2 வருஷம் போச்சு நீங்களே. கணவன் மனைவி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அங்க 500 பேர் போயிட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அவர் சொன்னதுல கொரோனால அதாவது நம்ம கேமராமேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பண்ணல. பச்சையா போய் சொல்றான். நான் அப்பலாம் பண்ணதே கிடையாது. போய் சொல்றான். இது வந்து அன்பார் போய் அவங்க முடிச்ச பிறகு நான் இதுக்கு தனி பட்டிமன்றம் வைக்கேன். எனக்குலாம் இப்பதான் 18 வயசு ஆகுது. போய் சொல்றேன் ஐயா, நம்பாதீங்க. ஆகா, நம்ம வாசனன் சொன்னாரு பாத்தீங்களா, இந்த ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியாது, இப்பதான் அந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆயிருக்கு. சார் ரிவீல் பண்ணல.
போய் சொல்றான் முதல்ல இவனை பிடிச்சி உள்ள வைங்க. அப்பெல்லாம் யாருங்கடே போய் சொல்றான். அங்க நம்ம சாரை பார்ப்போம். சார் தான் மெயின் ரோல் இப்போ நம்மளுக்கு. என்ன பண்ணலாம் சார்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ப்ரோ? நீங்க தான் சொல்லணும். ஏதோ ஃபன் பண்ண போறோம். நீங்க ஃபன் எங்க ப்ரோ இருக்கீங்க? ஃபன் தான் நானும் தேடுறேன். இப்போ அண்ணன் சொன்னார்ல கொரோனா பீரியடு கட்டிலு மெத்தங்காரு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க கொரோனால என்ன பண்ணீங்க? பப்ஜி விளாண்டோம். ஐ எம் ப்ரொஃபஷனலி ஐ எம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன். தலைவர் வந்து கொரோனா டயத்துல பப்ஜி பிளேயர் போல பப்ஜி விளாண்டுருக்காங்க. குரூப்பா பப்ஜி விளாண்டோம். நிறைய பேரை போட்டு தள்ளணும் பப்ஜில. இறங்குனாலே எல்லாரும் அலறும். நீங்களும் அதான் நினைச்சீங்க, நானும் அதே தான் நினைச்சானா. ஏதோ ஃபுட் ஸ்டால் நிறைய இருக்குப்பா. ஆமா இப்போ அந்த சைட்லாம் ஃபுட் ஸ்டால் நிறையா இருக்கும். வாங்க ஃபுட் ஸ்டால் பார்ப்போம். அந்த இது நிறையா இருக்கும். இடி ஸ்டால் பார்ப்போம். கொஞ்சம் இறக்கு. என்ன பண்றாங்கன்னு தெரியும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணலாம்? எனக்கு சாப்பிடலாம். சாப்பாடாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நம்ம டிவி ஷோல பார்த்த ஒரு வைப் இல்லை இன்னைக்கு. எனக்கு மட்டும்தான் இல்லையா, எல்லாருக்கும் இல்லையான்னு தெரியல. ஸோ வைப்லாம் இல்லவே இல்லைங்க. ஏதோ வைப் இருக்கும். நாங்கள் அதான் வந்தோம், வைபே இல்லை. சாப்பிட்டுட்டு அதே சாப்பாடு நல்லா இருக்கான் பார்ப்போம். இருங்க பசிக்குங்களா எனக்கு? ஆமா ரொம்ப பசிக்கு. சாப்பிட்டு வரோம். சைட் டிஷ் எல்லாம் தான் இருக்கு. தோசைக்கு தொட்டுக்கு எல்லாம் இருக்கு. எல்லாமே காலி ஆயிடுச்சு. ரைட் காலி ஆயிட்டான். கம்மா வேண்டாம். ஐயோ காலி ஆயிட்டா. பா இங்க பாருங்க, இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெரி டிசப்பாயிண்டட். மனம் வருந்துகிறது. பசி வந்த குழந்தைக்கு வாழை எனக்கு தெரிய 10 இருக்காது. டீ தான் இருக்கு. சாண்ட்விட்சு, சாக்லேட் வெஜ் நூடுல்ஸு. அடப்பாங்கடாடே வாடாடே. எந்த மெனுவும் வந்து பெரிய வித்தியாசமாலாம் இல்லை. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக சத்யாக்குள்ள போய் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வந்தது இங்கே வந்துட்டு சத்யா போகிறோமா? எல்லாம் காலி ஆயிட்டுன்றானுங்க. நாங்கள் என்ன பண்ண வந்து டிராயிங் காமிக்கணும், அப்பாட்ட காமிக்கணும், அவ்வளோ காத்திருக்கேன். அவர் வர்றது 60,000க்கு மேல சம்பளம் வாங்கணும். சொந்தமா வீடு இருக்கணும், சொந்தமா பைக் இருக்கணும், சொந்தமா கார் இருக்கணும், சொந்தமா இடம் இருக்கணும். அப்பா அம்மா உசுரோடயே இருக்க கூடாது. இருந்தா நான் வந்து சோழிய முடிச்சிருவேன். அதுக்கு மேல இதெல்லாம் தாண்டி மண்டையில குடி வேற இருக்கணும். எல்லாமே எப்படி சார் ஒரு ப்ராடக்ட்ல கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. ஏங்க ஒரு நேரத்துல மண்டபத்துல நீங்க அண்ணன் கேக்குறது நியாயம், அக்கா கேக்குறது நியாயம். மண்டபத்துல அந்த காலத்துல நடந்து வரத பாத்துறீங்களா? கேட்க வழி இல்லாம தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வர்ற பெண்ணுக்கு அன்னைக்கு பாட்டு கொடுத்தான். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க, காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கண்ணியவள் கைகளிலே கட்டி வைத்த மாலை தர, காலை திருக்கரத்தில் கனகமணி சரமனுக்கு கொட்டியது மேலும் குவிந்தது கோடிமலர், கட்டினால் மாங்கல்யம், மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க அன்னைக்கு பாட்டு கொடுத்தா வரி கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நீங்க மண்டபத்துல போய் பாருங்க. நான் சொல்றது உண்மையா இருந்தா மட்டும் கை தட்டுங்க. இன்னைக்கு எந்த பொம்பளை பிள்ளையாவது கீழே புடிச்சு வருதா? வரும்போதே தூரத்திலே டான்ஸ் ஆடிட்டு வருது. அந்த பிள்ளையோட பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு வருது. தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மொபட்டியா தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மொபட்டியா. நான் கேக்குறேங்க, ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளை தெரியல வந்தா கேக்குறேன். நல்ல நீ சொல்லுங்க, கரெக்டா இல்லையாங்க? அது ஏன் மம்மட்டியோட வந்துச்சுன்னா குழிப்பணியாரம் செய்யறதுக்காக குழி வெட்டுறதுக்காக வந்துருக்கு. பாத்தீங்களா சார் எப்படி என்ன எடுக்கறாங்க பாத்தீங்களா? இல்ல அவர் ஏன்னா அங்க இருந்து எடுத்து பார்த்தாரு, கேமராக்குள்ள வரல.
இங்க வந்து பெடுத்தாரு. காலையில கேமரா வித்துட்டு 100 நாள் வேலைக்கு போக போறாரு. சரி, இருங்க நம்ம. நான் தான் ஓடுவேன், எங்க வீட்டுக்காரர் என்ன பிடிக்க வருவாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு கேட்கும்போது எங்களுக்கு அப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணா கூடி இந்த பாருமா ரோட்ல எல்லாம் ஓடி பிடிச்சு விளையாடக்கூடாது, குண்டு குழிமாங்க வீட்டுக்குள்ள போய் சொல்லுங்க. நான் சொன்னேன் மாமா மாமா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குன்னு. அதுக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ கவலைப்படாத நீ தங்கம், நம்ம வீட்டுல ஓடி பிடிச்சா விளையாட முடியாது, ஒளிச்சு பிடிச்சு விளையாடுவோம்னாரு. பாருங்க சார், நான் ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட இல்லைன்னா அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. எங்க ஒரு நாள் ஜம்ப் பண்ணி நமக்கு வைக்கல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு வைக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு நகைச்சுவை தேவையில்லை. என்ன வீடியோ எடுக்கிறது எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கேம்ஸ் ஏதோ இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். நார்மல் டேபிள் கேம்ஸ், டேபிள் கேம்ஸ் என்னத்த விளையாட? யோ ஏதோ சின்ன பசங்க ஆடுற மாதிரி இருக்கியா? யோ வரீங்களா? ஆட வரீங்களா? வாங்க. என்ன கேமு? ஒரு சைடா தரலாம். ஸ்மால் காய்ஸ். புல் ரைட்ல இருக்கு. புல் ரைட் நமக்கு என்ட்ரி கிடையாதுன்ட்டாங்க. இது வந்து விஜய் டிவில அது இது அதுல பாத்திருக்கையா? இது நம்ம வேலவன் ஹைப்பர் மாடியில போட்டிருக்கோம். சென்னையில எல்லா ஃபன் சிட்டிலயும் இருக்கும், எல்லா எக்ஸிபிஷன்லயும் போட்டிருப்பான். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தீம் பார்க் எல்லா இடத்துலயும் போட்டிருப்பான். என்னையா சொல்றீங்க? இது நான் எத்தனை வாட்டி கீழே விழுந்திருக்கேன் தெரியுமா? நாங்க வாங்காத அடியா, அங்க வாங்காத ஏரியாவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இன்ஃப்ளேட்டபிள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பலூன் ஐட்டங்கள் தான் ஃபுல்லாவே, சின்ன பசங்களுக்கு தான், நமக்கு எதுவும் இல்லை. தாமிரபரணி திருவிழா பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 3 days நடக்குது தாமிரபரணி திருவிழா. நாங்கள் நேற்றும் வந்திருந்தோம். ஸோ நான் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் தூத்துக்குடி, ஸோ காரில் தான் ட்ரைவ் பண்ணி வந்திருந்தோம். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மதுரை முத்து சார் ப்ரோக்ராம் நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வந்து நல்லாயிருக்கும். வரும் நம்ம நிறைய ப்ரோக்ராம் தூத்துக்குடி. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். நான் என் பேர் விஜய், ஆக்சுவலாக என் ஒய்ஃபு பிரீத்தி, பையன் பேர் ஆத்விக். ஸோ நேற்று என் பையனை கூப்பிட்டு வந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணான். நிறைய குழந்தைகளுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த யூடியூப் பார்க்குற சேனல் எல்லாருக்குமே வந்து பார்க்குற எல்லாருக்குமே இங்கே வந்து நல்லா ஃபன் பண்ணுறது நல்லா இருக்குது. ஃபுட்லாம் எப்படி இருக்குங்க? ஃபுட்டு நல்லா இருந்தது. நல்லா ஈவென்ட் டீம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்டு, தண்ணி, வாட்டர் பாயிண்ட் எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. ஃபைனலி நம்ம மதுரை முத்தானனை பார்த்தாச்சு. நம்ம வந்த டயத்துக்கு ஃபுட் எதுவும் தான் கிடைக்கல. பட் மதுரை முத்தானன் காமெடியை பார்த்தோன்னே வயிறு நிறைஞ்சிட்டு வெரி ஹாப்பி. எல்லாரும் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். தமிழ் வளர்க்க போனாலும்